ஹலோ ஹலோ, யாரு ராஜம்மாவா பேசுறது? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் தாம்மா ரவியை பெத்தவன் பேசுறேன். ஏமா, நீங்களும் உங்க பிள்ளை என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? போன இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு வரதை விட்டுட்டு அனாவசியமா பேசி அசிங்கமா 4 பேரை திட்டி என் பிள்ளைய வேற அடிச்சிருக்கீங்க. யோ, என்னையா பெருசா பேசிக்கிட்டே போற? நீ பெத்து வச்சிருக்கிய புள்ள அது இருக்கிற லட்சணத்துக்கு அப்படிதான் ஏன் நடக்கும்? நீங்க இப்படி சத்தம் போட்டு பேசினா நீங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாயிடாது. யோ, நடந்தது உனக்கு என்னைய தெரியும்? நீ என்ன எங்க கூட இருந்த? உன் புள்ள பேசினதுக்கு என் புள்ள அந்த மட்டில விட்டானேன்னு நினைச்சு சந்தோஷப்படியா? இத பாருங்க, நடந்ததெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். தெரியாம பேசுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க பேச்சும் உங்க செயலும் தான். தொடர்ந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கெடுதலா முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னையா சாபமா விடுற? பேசுனதெல்லாம் நீ பெத்து வச்சிருக்கியே அவன்தாயா? அவன் பொண்டாட்டிய பத்தி பேசினா அவனுக்கு கோவம் வராம என்னமா செய்யும்? நீங்களும் ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணை வேற பெத்து வச்சிருக்கீங்க. எப்படி பேசணுங்கிற நாகரிகமே இல்லாம பேசிருக்கீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? யோ, என்னையா நீ என்ன பெரிய ஒழுங்கா? இந்த பார், ரொம்ப பேசுன அப்புறம் மரியாதை கெட்டுரும். நாறு பேடா. ஆமா அம்மா, என்னம்மா அதெல்லாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பாத்தியாடா அந்த எடுபட்ட பைய கழுத ரவியோட அப்ப என்ன பேச விடாத போன் பண்ணி கண்டபடி என்ன திட்டிட்டு இருக்காண்டா அந்த ஆளு. போனை கொடுமா. நீ இப்படி வா. ஹலோ, நான் செல்வம் பேசுறேன். செல்வன் தம்பி, நான் தான்ப்பா பேசுறேன். பாத்தியாப்பா, உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சேர்ந்து பண்ண வேலையை பாத்தியா? ஏதோ மனசு துடிச்சு போய் ஃபோன் பண்ணி கேட்டா உங்க அம்மா எப்படி பேசுறாங்க பாத்தியா? நீங்க பெரியவங்க, தயவு செஞ்சு எனக்காக ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல பெருசுப்படுத்த வேண்டாம். என்னப்பா இது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உங்க அம்மா உங்க அண்ணனும் எப்படி நடந்திருக்காங்க? ச்சே. எனக்கு தெரியும். டேய், உடைக்கனால போனை என்கிட்ட குடுற, நான் பேசுறேன். இரு, முதல்ல பொறுமையா இரு. அட குடுறான்னு சொல்றல, ப்ளீஸ் குடுறா. சொன்னா கேளு. பொறுமையா இரு. இத பாருங்க, எனக்கும் நடந்த விஷயம்லாம் தெரியும். இந்த நேரத்துல பேச வேண்டாம். ப்ளீஸ், எனக்காக தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், ரொம்ப சாரி. டேய், என்னடா அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன அப்பான்னு கூப்பிடுற? என்ன பேச்சு பேசுறான்? பொம்பளை கிட்ட பேசுறாங்கற எண்ணம் மரியாதை இருக்கா அந்த ஆளுக்கு? மரியாதை அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. ஏண்டா ஒருத்தன் போன் போட்டு உன் அம்மாவை திட்டா, நீ என்னடா என்னைய பேசுற? அசிங்கமா இருக்கு. நீ நடந்துக்கிறதும் உனக்கு சப்போர்ட் பண்ற பேர் வழி அண்ணா நடந்துக்கிறதும் அசிங்கமா இருக்கு. அசிங்கத்தோட உச்சம். டேய், வாய் மூடுமா. இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேச. வணக்கம் சார். வாங்க வாசு, உட்காருங்க. நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். 1000 சொன்னாலும் அம்மா பேசுனது தப்பு தான். ரொம்ப சாரி. என்ன சார் நீங்க? உங்க அம்மா தானே பேசுனாங்க. பரவாயில்ல சார். வணக்கம் சார். என்ன தம்பி நீங்க வந்திருக்கீங்க? தங்கச்சி வரல? அதை பத்தி சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். சக்திக்கு 2 நாள் லீவ் வேணும். ஏன், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பக்கத்தில் 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஏதோ குரு பகவான் கோயில் இருக்குதான், அதுக்கு பரிகாரம் பண்ணணுமா. அதனால சக்தியை கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? சரி, அதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க? ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே. இல்லை சார், விடிய காலையில் கிளம்புனதுனால ஃபோன் பண்ண முடியல. எங்க போயிருக்காங்க நீங்க? ஏதோ பரிகாரம் பண்ணணுமா சார். அடா போப்பா, இந்த பரிகாரம் இதெல்லாம் வேஸ்ட். பரிகாரங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்ததுனே. நாம பரிகாரம் செய்ய போன போது சிக்கலும் பிரச்சனையும் வந்துச்சுன்னா அது காரணம் பரிகாரம் இல்ல, அம்மா தான். சரி விடு. எதுக்கு என்ன கட் பண்றீங்க? கொடைக்கானல்ல அம்மாவால தான் பிரச்சனை வந்துச்சுங்கிறது எனக்கும் தெரியும். விடுன்னு சொல்றேன்ல. அது மட்டும் இல்லைண்ணே, ரவியோட அப்பா ஃபோன் பண்றாரு. அவர் கொஞ்சம் கோவமா பேசினாருன்னே வச்சுக்குவோம். தப்பு நம்ம மேல இருக்குல்ல, நாம தானே அடங்கி போனோம். அம்மா வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போறாங்க. அதுவும் பேச்சுனா என்ன மாதிரி பேச்சு பேசுறாங்க? ரொம்ப மோசமால பேசுறாங்க. அம்மாவோட அட்டகாசம் தாங்க முடியலண்ணே. விடுறா. அப்படி இல்லைண்ணே, தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அம்மாவுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால தான் நாளுக்கு நாள் அம்மா ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்புன்னு இதெல்லாம். எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியாதாடா?
இதோட நிறுத்திக்க உன் பேச்ச. எப்ப என்ன பேசணும்னு தெரியாது. ஏன் வாசு இருக்காருன்னு பாக்குறீங்களா? அம்மாவோட பேச்சு தான் அவங்க வரைக்கும் பாதிச்சிருச்சே. வாய மூடுறா. நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அறிவில்ல உனக்கு? வெளில போடா. அவர் முதல்ல வெளில போடா. டேய் மாணிக்கம், என்னம்மா நீங்க இங்க? பாத்தியாடா அந்த ரவியோட அப்பனுக்கு இருக்கிற திமிர? அந்த ஆளும் அவன் மூஞ்சியும் போன் போட்டு என்ன கண்ணா பின்னாடி திட்டுறான்டா. சரி விடுங்கம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நைட் பேசிக்கலாம். நைட் என்னடா நைட்டு? இப்ப என்ன நேரம் சரியில்லையா? அந்த கேடுகட்ட பயலுக்கு என்ன திமிர இருந்தா போன் போட்டு என்ன திட்டுவா? சரி விடுங்கம்மா, போங்கன்னு சொல்றேன்ல. நீ என்னடா என்ன விரட்டுற? நேரா போய் அந்த கிழமை சட்டையை பிடிச்சி நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்டா. வா, சொன்ன காதுல ஏறாதா உங்களுக்கு? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு காதுல வாங்காம பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? அது இல்லடா மாணிக்கம். ஒருத்தன் பேசுறான்னா காது கொடுத்து கேட்டு பழகுங்க. உங்க பாட்டுல அப்புறம் வச்சுங்க. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ற வழியை பாருங்க. என் தலையே போற விஷயம் இருந்தாலும் அப்புறம் சொல்லுங்க. இந்த மாதிரி கடைக்கு வந்து கழுத்து இருக்காதீங்க. ஏண்டா கண்ட கழுதைங்களுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த? நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுடா, எங்கேயாவது போய் தொலைற. சார் வந்து நான் ஏப்பா வீட்டு விஷயம் பேசுறான், அப்படியே நிக்கிற? கொஞ்சம் கூட இங்கதான் தெரிய வேண்டாம்? முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, லீவுங்கிறது முன்கூட்டியே வந்து கேட்கணும். நீங்களா எடுத்துக்கிட்டோம்னு வந்து சொல்லக்கூடாது. நாங்களா பார்த்து கொடுக்கறதா லீவு. நீங்களா எடுத்துக்கிட்டா அது மரியாதை கிடையாது. முதல்ல உன் தங்கச்சி கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி நடக்கிறது இதான் கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே இப்படி நடந்தா அப்புறம் வீட்டிலே இருந்துட வேண்டியதான். சாரி சார், நான் வரேன். அக்கா அக்கா, அடடே விஜி, வா விஜி, வாங்க. சரி, அப்படி நான் கிளம்புறேம்மா. ஏங்க சும்மா உட்கார்றது? இல்லை, விஜய் இங்கே வரும்னு ஆசைப்பட்டுச்சு. கோபி தான் துணைக்கு போக சொன்னார். நான் அப்படியே கிளம்புறேம்மா. ஏன் துணைக்கு வந்தா உட்காராம ஓடணும்னு சட்டம் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அவசரமாக கிளம்பணும். வரேம்மா, வரேங்க. உட்காரு விஜி. வாக்கா, நீ உட்காரு. சரி, பாத்து. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம் விஜய், அதை வேற சொல்லணுமா? அப்பா எப்படி இருக்காரு? அதை சொல்லவே மனசு நடுங்குது விஜய். ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவர் இவ்வளவு தூரம் மனசு தளர்ந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. நீ அவரை சமாதானப்படுத்தினியா? என்ன விஜய் இப்படி கேக்குற? என் மனசு கடந்து துடியா துடிக்குது. ஆனா அவர் முகத்தை பார்த்து என்னால பேச கூட முடியல தெரியுமா? அப்பா நெத்தியில எப்பவும் திருநூறு பூசி இருப்பாரு. ஆனா இப்ப அவரு வெறும் நெத்தியோட பார்க்கும்போது அவர் ரொம்ப வேதனையில இருக்காருன்னு தெரியுது. எனக்கும் மனசு ரொம்ப வெறுமையா இருக்குக்கா. எதுலயும் மனசு ஓடல. அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலாவது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு இங்க கிளம்பி வந்தேன். நீங்க வந்தது எனக்கும் ஆறுதலா இருக்கு விஜய். ஆமா, பவானி எங்க? அவ காலேஜ்க்கு போயிருக்கா. வாமா விஜி, எப்போ வந்த? இப்பதான்ப்பா. அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கு,
தான் தானே எல்லாம் சொல்லியிருப்பாளே. ஏன்பா எங்கே போயிட்டு வரீங்க? ம் சரோவை பார்க்கலான்னு கிளம்புனேன். அப்புறம் தோணுச்சு சம்பந்தியமா இன்னும் கடும் கோபத்தில் இருப்பாங்க. சரி முதல்ல அந்த அம்மாவோட கோபம் தணியிட்டு பிறகு பார்த்துக்கலான்னு விட்டேன். என்னது அவங்க கோவம் தனியணுமா? ஆமா கோபமா தானே இருந்தாங்க அந்த அம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. பிரச்சனை ஆரம்பிச்சு பெருசாக்கி நாம எல்லாரும் இப்ப அனுபவிக்கிற வேதனைக்கு அவங்க தானே மூல காரணம். அவங்கள நீங்க ஏன் போய் பார்க்கணும்? எதுக்காக சமாதானப்படுத்தணும்? சமாதானப்படுத்தத்தான் வேணும். பணிச்சு போறதுக்குன்னே எடுத்துக்கிறேன் இந்த பருவி. எத்தனை அடிச்சாலும் உதச்சாலும் காலை கட்டிக்கிட்டே அழுது பாரு குளத்தை. அந்த நிலைமையில தான் நான் இருக்கிறேன். அடி விழுந்தாலும் பிடிய விட்டுறக்கூடாதுன்னு தீர்மானமா இருக்கிறேன்னா என்ன என்னோட சுகம் துக்கம் எல்லாம் 5 பிள்ளைகளை சுத்தித்தான் இருக்குது. அதனால யார் என்ன சொன்னாலும் நான் பணிச்சுதான் போகணும். இல்ல உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன? இல்லை உங்கள் அப்பாட்ட பணம் கேட்டமே ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? எல்லாம் இருக்கு. வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், வந்ததும் தரனாரு. எங்க அப்பா எப்பவுமே சொன்னா கரெக்டா இருப்பாரு. நிச்சயமா பணம் கொடுத்துருவாரு. என்னமோ நீ தான் அப்படி சொல்கிற. பிறந்ததுல இருந்தே எங்க அப்பாவை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? பணத்தை விடு. எவ்வளவு அவமானப்பட்டு மனசு சங்கடத்தோட கிளம்பி வந்தோம். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தடவை வந்து எட்டி பார்த்தாரா? பெரிய மனுஷன் தானே, அவருக்கு தெரியாதா? மத்தவங்க சொல்லி அவருக்கு தெரியணும். எட்டி பார்க்க கூடாதுன்னு இருக்காருன்னா அப்ப அக்கறை இல்லாம இருக்காரா இல்ல அலட்சியமா இருக்காரா? என்ன முறைக்கிற? நான் என்ன இல்லாதியா சொல்றேன்? பாரமுகமா இருக்காங்களா இல்லையா? இத பாருல, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். ஆனா உங்க வீட்டாளுங்க எல்லாருமே என்ன ஒரு தொக்கு மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதே மத்த மாப்பிள்ளைங்களுக்கு நடந்திருந்தா எல்லாரும் ஓடி போய் நின்று இருக்க மாட்டாங்க. மாமா மட்டும் இல்ல, உங்க வீட்டாளுங்க எல்லாருமே என்ன கால் துடைக்கிற மிதடி மாதிரில நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. என்ன பாக்குற? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இல்ல. இதே ஒரு கோபி பத்தி விஜயோ இல்ல மாணிக்கத்தை பத்தி சரோவோ வெளியில சொல்லி வச்சுக்கிற மாதிரி நீ என்ன பத்தி சொல்லி வச்சிருக்க. அவங்க எல்லாம் ஒரு இமேஜை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா நீ என்ன பத்தி இவன் ஒரு கிறுக்கன், பைத்தியக்காரன், கோவக்காரன் அப்படி இப்படின்னு ஒரு இமேஜ் தெரியும்ல. சரி அதை விடு. இப்ப எதுக்கு தெரியுமா இதெல்லாம் சொல்றேன்? இனிமேலாவது மத்தவங்க முன்னாடி என்ன பத்தி உன் புருஷனை பத்தி தரக்குறைவா பேசாத. அப்படி பேசுறதுக்கு இடம் கொடுக்காத. புரியுதா? அப்பா அப்பா. என்னடா? அடடே, வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்னடா வாசு, தம்பியோட உன்னை சேர்த்து பார்க்கறது ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வர வழியில் சார் ஏதோ அப்செட் ஆன மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. டேய், என்னடா சொல்ற? இல்லைப்பா, நான் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்செட் ஆகி ஏதோ ஒரு ஞாபகத்தில் நடந்து வந்துட்டு இருந்தேன். சாரும் அதே மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. அதான் நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டப்பா. நீங்கள் அப்செட் ஆகணும்? அது வந்து சொல்லுங்க வாசு. நீங்கள் போனதுக்கப்புறம் மாணிக்கம் சார் என்னை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு, போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. எதுக்கு? நீங்கள் போனதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. அவங்களும் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியே பேசினாங்க. யாரை பற்றி? அதான் ஃபோனில் யாரோ ஒருத்தர் பேசுனாங்களாமே, அவங்கள பற்றி பேசினாங்க. உடனே மாணிக்க சார் அம்மாவை கோச்சிக்கிட்டாங்க. அம்மாவும் அப்புறம் அங்கேருந்து போயிட்டாங்க.
நான் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன். உடனே என்னை பார்த்து உனக்கு விவஸ்தை இருக்கா, லீவுங்கிறது கேட்டுட்டு எடுக்கணும், எடுத்துட்டு கேட்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி திட்டாரு. வாசு, தயவு செஞ்சு எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. நான் காரணம் இதுதான். நான் அம்மா 2 பேருமே குடும்ப விஷயங்களை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுனது அவர் கொஞ்சம் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு போல. அதனால தான் டென்ஷன் ஆயிருப்பாப்புல. மற்றபடி நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். பரவாயில்ல சார். தம்பி, வாசு பிரச்சனை விடுங்க. உங்க பிரச்சனை என்ன? சார், உங்ககிட்ட மனசு விட்டு சொல்கிறேன் சார். எனக்கு நான் ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்கேன் சார். எங்கேயாவது ஓடி போடலாம்னு தோணுது.